யார் இந்த நேரத்துல? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு நானே போறேன். சாரி சார், இந்த கான்ஸ்டபிள்ஸ் உங்களை தேடி வந்தாங்க, அதான் பெல் அடித்தேன். நீங்கள் போங்க. சரிங்க சார். என்னங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? TN20 BF 5824 வண்டி. ஏங்க, வாசு உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு தான் அந்த வண்டி எடுத்துட்டு போனா. என்ன சார், என்னாச்சு? ECR ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. வண்டியில் இருந்தவங்களுக்கு என்னாச்சு? வண்டியில இருந்த பொண்ணு ஸ்பாட்லயே இறந்துடுச்சு. மீதி இருந்த 3 பேர்ல 2 பேர் நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. இன்னொருத்தருக்கு பலமா அடிபட்டிருக்கு. வாசுக்கு என்னாச்சு? கார்ல இருந்தவங்க பேர்லாம் எங்களுக்கு தெரியாது சார். வண்டி நம்பரை வச்சு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம். இன்ஸ்பெக்டர் உங்களை என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காரு. சரி, எந்த ஸ்டேஷன்? திருவான்மியூர் ஸ்டேஷன் சார். சரி, நீங்கள் போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. ஏங்க, வாசு ஃப்ரெண்டோட பொண்டாட்டி நிறைமாச கர்ப்பிணியா இருக்காங்க. பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோன்னு தான் வண்டி சாவியை வாங்கிட்டு போனா. இவங்க என்னடானா அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நானும் உங்க கூட வரேன். வேண்டாம், நீ இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க. சார், அடிப்பட்டவங்களை என் தம்பி இருக்கானான்னு தெரியணும். வாங்க போய் ஹாஸ்பிட்டலில். முதல்ல ஐயாவை பார்த்து பேசுங்க சார், நாம அப்புறமா போலாம். சார், இதுதான் சார் அர்ச்சனா கார்ஸ் ஓனர். அப்படியா? உட்காருங்க. சார், அடிப்பட்டவங்களை என் தம்பி இருக்கானா, அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. வாங்க போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலாம் சார். ஹலோ, என்ன தம்பி தம்பின்னு ஒரே குதிக்கிறீங்க? ஸ்பாட்ல அந்த பொண்ணு இறந்துருக்கு, அது உசுரா தெரியல உங்களுக்கு? முதல்ல உட்காருங்க. இல்லை சார், உட்காருங்க சார். உங்க பேர் என்ன சார்? செல்வங்க. பாக்குறதுக்கு வசதியான ஒரு மாதிரி தெரியுங்க. அப்புறம் எதுக்கு இப்படி சில்லறத்தனமான வேலை செய்றீங்க? சில்லறத்தனமான வேலையா? நான் என்ன சார் சில்லறத்தனமான வேலை செஞ்சேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாம என்ன கேள்வி கேட்கறீங்களா? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணோட பிரசவத்துக்கு கார் கொடுத்து உதவுறது சில்லறத்தனமா? என்னது, கர்ப்பிணி பொண்ணுக்கு கார் கொடுத்து உதவுனீங்களா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? போலீஸ் கிட்ட பேசுறோம்னு ஞாபகம் வச்சு பேசுங்க. இளம்பெண்ண ஆளை வச்சு கடத்திட்டு கர்ப்பிணி பெண்ணு உதவின்னு கதை விடுறீங்களா? சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டோட சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க, அவங்களுக்கு பிரசவம் பார்க்கணும் தான் என் தம்பி என் மனைவி கிட்ட காரை கேட்டு வாங்கிட்டு போனான். டெலிவரிக்கு போறவ எதுக்கு ஈஸியா ரோட்டுக்கு போகணும்? அங்க என்ன பிரசவ ஹாஸ்பிட்டலா இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி அங்க யாரும் இல்ல. குடி போதையில இருந்த 3 பசங்க ஒரு பொண்ணை கடத்தி கட்டாயப்படுத்தி கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ல தான் காரும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பசங்க 3 பேர்ல 2 பேர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒருத்தன் மயக்கத்துல இருக்கான். இதுதான் எங்க முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பாட்ல இறந்து போன அந்த பொண்ணு கர்ப்பிணி பொண்ணே இல்ல. பணத்துக்காக தப்பான தொழில் செய்யற பொண்ணு. அந்த பொண்ணோட போட்டோ ஏற்கனவே எங்க ரெக்கார்ட்ல இருந்துச்சு. அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம். சார், நீங்க சொல்றதுல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அர்ச்சனா காசுன்னு ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கேன். செகண்ட் ஹேண்ட் வண்டிங்களை வாங்கி அதை ரெடி பண்ணி விற்கிறது தான் என்னோட வேலையை. என் தம்பி என்கிட்ட தான் வேலை பார்க்குறான். என் மனைவி கிட்ட வந்து என் ஃப்ரெண்டோட சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க, பிரசவத்துக்கு வண்டி வேணும், செலவுக்கும் கொஞ்சம் பணம் வேணும்னு தான் கேட்டு வாங்கிட்டு போனான். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். உங்க தம்பி எங்க? அதான் சார், அடிப்பட்டவங்களே என் தம்பியும் இருக்கானான்னு பார்க்கறதுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன். சரி, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் வாங்க. சரி, வீட்டை விட்டு போகாதப்பா. ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். நானும் உன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். நீ சமாதானம் ஆயிடுவேன்னு பார்த்தா இப்படி உண்மையிலே கிளம்புறியப்பா. சரி, தயவு செஞ்சு அம்மாவை மன்னிச்சிருப்பா. நோ மாம், நீங்க என்ன கெஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, வாட் ஐவ் டிசைடட் இஸ் டிசைடட். நாங்க வீட்டை விட்டு கிளம்புறோம், தயவு செஞ்சு வழி விடுங்க. நாங்க பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் தான்பா. இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் உன் தங்கச்சியும் உங்க அம்மா பேச்சு கேட்டு அப்படி நடந்துக்கிட்டோம்ப்பா. இனிமே எந்த சூழ்நிலையிலும் அப்படி ஒரு தப்பா பண்ண மாட்டோம். வீட்டை விட்டு போகாதப்பா. ஆமாண்ணா, வீட்டை விட்டு போகாதீங்கண்ணா. நீங்க என்னென்ன சமாதானப்படுத்தினா அதை கேட்க நான் தயாரா இல்லை. நான் கட்டின என் வீட்டுக்கே நான் போறேன். என் வீடு, என் ஒய்ஃப், என் குழந்தைன்னு நான் சந்தோஷமா சுதந்திரமா வாழ்ந்துட்டு போறேன். நல்ல வேலை,
அந்த வீட்டில் நான் குடி வச்சிருந்த டெனண்ட்டு இந்த நேரம் பார்த்து வீடு காலி பட்டு போகிறான். இல்லைனா புது வீடு தேடி அலைஞ்சு ஒரு 2-3 நாள் இங்கேயே இருந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். லெட்ஸ் கோ. சரி, இனிமே நீ இல்லாம நாங்க எப்படிடா இருப்போம்? கவலைப்படாதீங்க, உங்களை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். பெத்த கடனுக்காக இப்போ நான் உங்களை எந்த அளவுக்கு லக்ஸரியில் வச்சிருக்கேனோ அதே லக்ஸரியோட வாழ வைப்பேன். வழி விடுங்க. கவ்யா, கவ்யா, நீ சொன்ன சரி கேப்பாம்மா. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லுமா. ஆமா அண்ணி, அண்ணன் கிட்ட சொல்லுங்க அண்ணி, வீட்டை விட்டு போகாதீங்க அண்ணி. காவியா, நீ சொல்லி பாருமா. சாரி மாமா, என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது ஒன்றும் கோவப்பட்டும் உங்க மேல இருக்கிற வெறுப்புலயோ எடுத்த முடிவில்லை. பிரச்சனைகளை உணர்ந்து யோசிச்சு எடுத்த முடிவு. அப்ப அவர் அவசரப்பட்டு அப்படி சொன்னா கூட அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்திருக்கோம். அப்போ எங்க மேல நம்பிக்கை இல்லையாம்மா? மறுபடியும் நாங்க தப்பு பண்ணுவோம்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல மாமா. இனிமே நீங்க அப்படி நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு நெருடல் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா இருந்தா முழு மனசோட இருக்க முடியாது. அதுவே ஒரு அவஸ்தையா மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் யதார்த்தமா காஃபி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம்னு சொன்னா கூட அது உங்க மனசை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த பிரிவு என் வயித்துல இருக்கிற குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் மாமா. காவியா, why are you trying to convince them? Just leave it. Mom, Dad, நாங்கள் தனி கொடுத்துட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. பால் காய்ச்சறது கூட நீங்கள் வர வேண்டாம். சரி, நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருந்துக்கிறோம், நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருங்க. வா காவியா. சரி சரி சரி. Hey driver, follow my car. இந்நேரம் காட்டேஜுக்கு போய் சேர்ந்துருப்பானுங்களா? ரீனா வேற அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போகணும்னு சொன்னதா சொன்னானுங்களே. எப்படி சமாளிச்சிருப்பானுங்க? என்ன சார், இந்த ஏரியா முழுக்க க்ரௌடா இருக்கு. என்னப்பாச்சு? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணுமே. இதுக்கு மேல ஆட்டோ போகாது சார். ஏன் இதுக்கு மேல போகாது? சார் பாத்தீங்களா, ஒரே க்ரௌடா இருக்கு சார். ஏதோ ப்ராப்ளம் சார். நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்க சார். நான் இப்படியே கிளம்புறேன். என்னையா நீ? இந்தா. தேங்க்ஸ் சார். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்குறானுங்களே. ரீனா வேற பிரச்சனை பண்ணதா சொன்னானுங்க. இப்ப நம்ம முன்னாடியே போலீஸ்ல மாட்டிக்குவோம் போல இருக்கே. எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. சந்தோஷமா இருக்கலாம்னு திட்டம் போட்டா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேனே. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, இவன் வேற கூப்பிடுறானே. இப்ப என்ன பண்றது? ஹலோ, எங்கடா இருக்க? ஹலோ, டேய், எங்க இருக்கேன்னு கேக்குறல்ல? சார், நான் இங்க ஷெட்ல தான் சார் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகல? ஏன் சார், என்னாச்சு? உன் ஃப்ரெண்டுக்கு வண்டி வேணும்னு வாங்கி கொடுத்தல? ஆமா சார். அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க? யாருக்கும் எதுவும் ஆயிடலையே. அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம்.
நீ உடனே திருவான்மீர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா, கிளம்பி வா. சீக்கிரம் வா, புரியுதா? சரி சார். இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்களா? பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? மாட்டிக்குவோமா? நாம பேசாம இருந்தா சந்தேகம் வந்துடும், அப்புறம் தப்பிக்க முடியாது. எதா இருந்தாலும் நேர்ல போய் சமாளிப்போம். வாசு, தைரியத்தை கைவிடாத. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கா? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார், என் ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃப்க்கு டெலிவரின்னு கார் கேட்டான். நான் எங்க மேடம் கிட்ட காரும் பணமும் வாங்கி கொடுத்தேன் சார். அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். இங்க பாரு, சும்மா நடிச்சு கொட்டுற வேலையெல்லாம் வேணாம். ஐயோ, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சார், என்ன சார் நான் நடிச்சு கொட்டுறேனா? சத்தியமா கிடையாது சார். அவன் மேல இறக்கப்பட்டு தான் சார் எங்க மேடம் கிட்ட காரும் பணமும் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தது மட்டும்தான் என்னோட தப்பு சார். அதை தவிர நான் வேற எந்த தப்பும் செய்யல சார். இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற. ஆனா ஆக்சிடென்ட் ஆறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஓ செல்ல இருந்து அவ செல்லுக்கு கால் போயிருக்கு. சார், அது நைட்டே காரை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் காரை கொடுத்தேன். போற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அதனால காலையில கொண்டு வந்து கொடுக்குறேன்னு அவன் சொன்னான். அதனால தான் நைட்டு பூரா நான் அவனை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. நான் காரை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் போற வழியில எங்க ஆபீஸ் மேனேஜர் நந்தினி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நந்தினி மேடம் வர வரைக்கும் நான் கூடவே இருந்தேன் சார். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் கிளம்பி நேரா ஷெட்ல போய் இருந்தேன். அப்புறம் நான் நல்லா தூங்கிட்டேன். சார் திடீர்னு ஃபோன் பண்ணி தான் இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. நான் உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன் சார். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு தேவையாடா? பொன்னாட்டிக்கு பிரஸ் ஒன்று போய் சொல்லி இப்போ தேவையில்லாம நம்மள பிரச்சனை மாட்டி விட்டாங்க. அவனுங்களும் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க, நம்மளும் இங்கே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். சார், நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க சார். ஆனா அந்த ராஸ்கல் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கையில காசு இல்லைன்னு அழுதான். பொண்டாட்டிக்கு பிரசவம் உதவி பண்ணுன்னு கெஞ்சினா. ஆனா அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான், நான் கூட பார்த்திருக்கேன். அதனால தான் மேடம் கிட்ட ஹெல்ப் கேட்டு காரும் பணமும் வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த ராஸ்கல் அதை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிருக்கானே. இதுக்குதான் பழகும் போதே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகணும். கெட்டவங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டா இப்படிதான் அவமானப்பட வேண்டியிருக்கும். சார், நான் பழைய வாசுவா இருந்தா நிச்சயம் அவனுக்கு உதவி பண்ணிருக்கவே மாட்டேன். உங்களை மாதிரியே திருந்தி வாழணும்னு ரேவதி சொன்னதுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே நான் மாற ஆரம்பிச்சு எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சேன். அதனாலதான் அவன் உதவின்னு கேட்டப்போ என்னால மறுக்க முடியல சார். என்னை மன்னிச்சிருங்க சார். சரி விடு சார். கார் கொடுத்த தவிர இவன் வேற எந்த தப்பும் செய்யல. நடந்த சம்பவத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். இவன் நல்லவன் சார். நல்லவனோ கெட்டவனோ, ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா. இதை சாதாரணமா விட முடியாது. ஹாஸ்பிட்டல் இருக்கிற யாராவது ஒருத்தர் கண் முழிச்சு நடந்தது என்னன்னு சொல்ற வரைக்கும் நீங்க சொல்ற எதை என்னால நம்ப முடியாது. உங்களையும் வெளியில விட முடியாது. சார், என்ன சார் சொல்றீங்க? எங்க சார் எதுக்கு சார் ஸ்டேஷன்ல இருக்கணும்? காரு அவர் பேர்ல இருக்க. சார், கார் வாங்கி கொடுத்தது நான் தானே சார். என்ன வேணா லாகப்ல போடுங்க சார். என்ன வேணாலும் பண்ணுங்க சார். ஆனா சார் எதுக்காக சார் உள்ள இருக்கணும்? அவர் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு வெளியே தெரிஞ்சா பெரிய அவமானமா போயிடும் சார். இந்த கேஸ்ல அவர் சம்மந்தப்படுத்தாதீங்க சார். வேணும்னா அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் நான் தானே, என்ன ஜெயில கூட போடுங்க சார் நீங்க. ஓகே மிஸ்டர் செல்வம், இப்போ நீங்க போலாம். விசாரணைக்கு கூப்பிடும் போது வரணும். சரி சார், கண்டிப்பா வரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் போய் வக்கீல பார்த்து உன்னை வெளில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் தைரியமா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க சார். வரேன் சார். கடவுளே, ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கிறவனுங்க மயக்கம் தெளிஞ்சு என்ன சொல்ல போறானுங்களோ? நம்மளை காட்டி கொடுத்துருவானுங்களா? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? எப்படியோ ஒரு வழியா அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம். அவன் எப்படி நம்மளை காப்பாத்திடுவான்? ஏய், என்ன பாக்குற? அப்படி ஓரமா போய் உட்காரு. சரிங்க சார்.
என்னங்க அடிபட்டவங்களே எப்படி இருக்காங்க? இறந்து போன அந்த பொண்ணு கர்ப்பிணின்னு சொன்னாங்களே, வயித்துல இருந்த குழந்தை என்னாச்சு? என்னங்க வயித்துல இருந்த குழந்தைக்கு என்னாச்சு? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம பேசாம இருக்கீங்க. ஆக்சிடென்ட்ல இறந்து போனது கர்ப்பிணி பொண்ணு இல்லை அர்ச்சனா. அவ ஒரு தப்பான தொழில் செய்யற பொண்ணு. என்னங்க சொல்றீங்க? வாசு அவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி மாசமா இருக்காங்க, பிரசவத்துக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்லி தானே என்கிட்ட காரும் பணமும் வாங்கிட்டு போனா. அப்படின்னு போய் சொல்லி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஏமாத்தி காரையும் பணத்தையும் கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு தப்பான பொண்ணை கூட்டிகிட்டு ஜாலியாக இருக்கணும்னு தான் போயிருக்காங்க. போகிற வழியில் ஏதோ பிரச்சனை இருக்கு, கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்து போச்சு. அட கடவுளே, என்னங்க இது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாசு தான். அவ தான் என்கிட்ட போய் சொல்லி காரும் பணமும் வாங்கிட்டு போயிருக்கான். ஆமா, அவ மட்டும் எப்படி அடிபடாம தப்பிச்சா? இல்லை அர்ச்சனா, அந்த ஃப்ரெண்டு வாசுவை ஏமாத்திருக்கான். வாசுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே தெரிஞ்சுது. என்னங்க சொல்றீங்க? நான் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தேன். அடிபட்டு கிடந்த வாசுவோட ஃப்ரெண்டு எனக்கு ஏற்கனவே தெரியும். அவனை நான் வாசுவோட ஒரு தடவை பார்த்துருக்கேன். அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வாசுவை வரவழைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வாசுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுது.